ஸ்ரீநிதிம் நிதிமபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜம் ஆசிரயே. அனந்த சரஸ் என்று பக்கத்தில் இருக்கக்கூடிய புஷ்கரணிக்கு திருநாமம். அந்த புஷ்கரனுடைய கரையிலேயே விமானத்துக்கு கீழே ஹோமகுண்டத்துக்கு நடுவிலே தேவப்பெருமாள் தோன்றினார். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்போ பிரம்மா வளர்த்த ஹோமகுண்டத்தில் தோன்றினார். நெருப்புக்கு மத்தியத்தில் தோன்றினபடியாலே அவர் திருமுகமண்டலம் முழுக்க நெருப்பின் அடிபட்டு ஆகையாலே வடுவோடையே இன்னைக்கும் காட்சி கொடுக்கிறார். அந்த வடுக்களை சேவிக்கிறச்செல்லாம் நமக்கு என்ன தோணும்? ஒரு பிரம்மா அடியவன் சாமானியன், ஆனால் அவனை ரட்சிப்பதற்காக எதை கொடுக்கவும் பகவான் தயங்க மாட்டான் என்பது நமக்கு தெரிகிறது இல்லையோ? அப்படின்னா அவர் தான் ரக்ஷகன்கிறது புரிகிறதா? ரக்ஷகன்கிறதை அகாரம் சொல்லும். ஓம்ங்கிற பிரணவத்தினுடைய முதல் எழுத்து ஆ. ரட்சிக்கிறான், அடியவர்கள் அனைவரையும் ரட்சிக்கிறான். சாட்சி பிரம்மாவை ரட்சிப்பதற்காக பல திவ்யதேசங்களிலே உருவெடுத்து தானும் கடைசியாக இந்த திவ்யதேசத்திலே உருவெடுத்து வேழமலை ஹஸ்திகிரி என்று வழங்கப்படுகிற இந்த சிறு குன்றம், அதற்கு மேலே அன்றியிலேருந்து பகவான் செவசாய்ச்சிருக்கார். அதனாலே பிரணவத்தினுடைய அர்த்தமாகவே எம்பெருமான் இருக்கிறான்கிறது திண்ணம்.